அப்பா, என்ன இது அநியாயம்? அம்மாவை லாக்கப்ல வச்சிருக்கீங்க. என்ன நான் கேட்கிறேன், பேசாம போயிட்டே இருக்கீங்களா? அப்பா, அம்மா கொலை செய்த நீங்க பாத்தீங்களா? நானேதான். நான் தான் அதுக்கு ஐவிட்னஸ். ஐவிட்னஸ்? இப்பவே போய் அம்மாவை ஜாமீன்ல வீட்டுக்கு கூட்டியாரேன். கோபால், இல்லைங்க. அவ ஒரு குற்றவாளி, கொலைகாரி. இனி இந்த வீட்டில் அடியெடுத்து இருக்க கூடாது. கோபால், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் உனக்கு அப்பனும் இல்ல, சரஸ்வதிக்கு புருஷனும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் மனைவி செய்தாலும் சரி, மகன் செய்தாலும் சரி, குற்றம் குற்றம் தான். அப்பா பேசாத. உங்ககிட்ட எனக்கு என்ன பேசு? பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். தம்பி, அப்படியா? ஏன் சார் போன இப்ப எங்க இருக்கு? ஆஸ்பத்திரியில பிரேத பரிசோதனை நடந்தது. அப்பா, கௌரி, கௌரி, என்ன இப்படி பாக்குற? எங்க அப்பாவை கொன்னு என்னை அனாதையாக்கணும் உங்க அம்மா எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. கௌரி, நான் உங்களை விரும்பினது குற்றம் அண்ணா. அந்த குற்றத்துக்காக என்னைத்தான் தண்டிக்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத எங்க அப்பாவை கொலை செஞ்சதுனால உங்க அம்மாவுக்கு என்ன லாபம் வந்துடுச்சு? யாரோ ஒன்னு தூண்டி விட்டுருக்காங்க. கௌரி, இதோ பார், பிரிஞ்சு சேர்ந்திருக்கோம். மறுபடியும் நமக்குள்ள ஒரு பிளவு வேண்டாம். போதும். கொலைகார குடும்பத்துல பிறந்த உங்களோட எனக்கு என்ன பேச்சு? உங்க சகவாசமே எனக்கு வேண்டாம். கௌரி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராது. என்னை நம்பு. எங்க அம்மா இந்த காரியத்தை செய்திருக்கவே முடியாது. அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியாது கௌரி. எனக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட கொலைபாதகம் செய்த உங்க அம்மா ஒரு பெண் இல்ல, ராட்சசி. மூடுவாய். அவசரக்காரி. எங்க அம்மா நிரபராதிங்கிறத நிரூபிச்சு ராட்சசின்னு சொன்ன உன்னை எங்க அம்மா கால விழுந்து கும்பிடுபடி செய்யற. என் பேர் கோபால் இல்ல. அதோட இந்த கேஸ் முடிகிற வரையிலும் உன் முகத்திலே வெடிக்கிறது இல்லை. போ. அம்மா, 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 உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? ஏமா உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படணும்? விதி யார விட்டுச்சு கோபா? யார விட்டுச்சு? இல்லம்மா, யாரோ செய்த தவறு உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தி இருக்கு. அம்மா, அவ்வளவு பெரிய சிங்கார மாளிகையில இருந்து ஆட்சி செய்த உங்களை இந்த சிறையில் அடைக்க அப்பாவுக்கு எப்படி அம்மா மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? தம்பி, நான் ஒரு பாவமும் அறிய எப்படியோ இந்த பழி என் மேல விழுந்துடுச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமா இருந்ததுனால நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பா நம்ப மாட்டேங்கிறாங்க. என் தெய்வமே என்ன நம்பலைங்கும் போது இனி இந்த உலகத்துல என்ன யார் நம்புவாங்க? யார் நம்புவாங்க? நான் நம்புறேன்மா, நான் நம்புறேன். கோபா, அம்மா, மனைவியை பத்தி கணவனுக்கு தெரியலனாலும் மாதாவை பத்தி மகனுக்கு தெரியும். கணவனுக்கு மனைவி ஒரு சேவகி, ஆனா மகனுக்கும் மாதா ஒரு பக்தி பீடம், பாச கோயில். அந்த கோயில்ல குடிகொண்டிருக்கிற அன்பும் அமைதியும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, திரண்டு கிடக்கிற பாசிகளை நீக்கி குளத்தை சுத்தப்படுத்துற மாதிரி தீயவர்களை விலக்கி சமூகத்தை தூய்மைப்படுத்தத்தானே என்னை வக்கீலுக்கு படிக்க வச்சீங்க. அப்படிப்பட்ட பொது சேவைக்காக சட்டத்தை படிச்ச எனக்கு அந்த சட்டத்தாலேயே என் தாயின் புனிதத்தன்மை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேம்மா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். தாயே, அப்பா மட்டுமில்ல, அவர் மகனும் சட்டத்தை மதிக்கிறவன் தான். சட்டம் எப்பவும் நீதியை சார்ந்துதான் இருக்கும். அந்த நீதியின் மூலமாவே நீங்கள் நிரபராதிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். என் ஆசீர்வதிங்க தாயே, என் ஆசீர்வதிங்க தாயே. மகனே, சத்தியம் வெல்லட்டும், நீதி நிலைக்கட்டும், நீதி நிலைக்கட்டும்.